இதெல்லாம் எங்கேயாவது நம்பக்கூடியதா இருக்கா பாருங்க. ஒரு பூத்து சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வெரிஃபிகேஷனே இல்லாத பண்ணிருக்குது தேர்தல் ஆணையம்ன்றாரு. எதை சேர்த்தாங்களோ அதையெல்லாம் வெரிஃபை பண்ணாதையே அப்படியே ஒத்துக்கிட்டு டிராஃப்ட் ரோல வெளியிடுச்சு. திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. கவலைப்படாத, அடி தூக்கி போடு, கட் பண்ணு, எடுத்துட்டு வா, இப்படியும் சொல்லி சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா இந்த வாக்காளர்கள் பற்றிய பொருளாதார நிலையெல்லாம் நாளைக்கு வரும். டெஃபினட்டாக அப்படியும் ஒரு அனாலிசிஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒருத்தரை செத்துட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டை போட்டு ஏற்றிடும்னு வச்சுக்கோங்க. அது ஒன்று தேர்தல் ஆணையம் ஒன்று செக் பண்ணலாம் பார்க்க போகிறது இல்லை. அப்படியே தான் ஆகிடும். அவர் போவார், இல்லையே அவங்களோட வாக்காளர் பட்டியலில் இல்லையான்னு. வணக்கம் தோழர்களே. ருசு செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பீகாரில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகும் நீட்டிக்க அனுமதிக்க முடியாது. அதாவது இதற்கு மேல் அதை நீட்டிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அங்கே வாக்காளர்கள் தங்களுடைய குறைகளை சொல்வதற்கும் பதிவு செய்வதற்கும் பீகாரில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான அரசு அமைப்பு உதவ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை பிறப்பிக்கும் போது நீதிபதிகள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கே பீகாரில் அந்த மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பது தொடர்பான பிரச்சனையை இட் இஸ் லார்ஜ்லி, அவர்கள் சொல்லும்பொழுது, தேர்தல் ஆணையம் சொல்லும்போது லார்ஜ்லி இட் இஸ் எ ட்ரஸ்ட் இஷ்யூ என்று சொல்லியிருக்கிறார்கள். இது நம்பகத்தன்மை தொடர்பான பிரச்சனை தான். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது குறைபாடுகள். இப்படிப்பட்ட ஒரு குறைபாடுகள் இருக்கும்போது இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லா மக்களும் சாதாரண மக்கள், அவர்கள் குறைகள் எல்லாம் எடுத்து சொல்வதற்கு அவர்களை மட்டுமே நீங்கள் நாடி இருக்கக்கூடாது. இதற்கு பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான உதவி அமைப்பு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு இடையே இன்று காலை வெளிவந்த தி ஹிந்து நாளிதழில் ஒரு முக்கியமான தரவு பகுப்பாய்வு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தரவு பகுப்பாய்வில் எப்படி இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட குறைபாடுகள் அதில் இருக்கின்றன என்பதனை எல்லாம் மிக தெளிவாக எடுத்திருக்கின்றார்கள். அதை எடுத்து சொல்கின்றேன். அதிர்ச்சி அளிக்கிறது தோழர்களை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதை ஸ்ரீனிவாசன் ரமணி என்கின்ற டேட்டா அனலிஸ்டும், அவர் யோகேந்திர யாதவ் சிவில் ஆக்டிவிஸ்ட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அவரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட பீகார் மாநில வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர்கள் சேகரித்த விடயங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்று பாருங்கள். அவர் சொல்கிறார், அவர் அதாவது பாகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எத்தனாவது ஒரு வாக்காளர் பட்டியலையும் பாகம் 2001 இப்படியெல்லாம் சொல்லி பாகங்கள் இருக்கும். அந்த பாகங்களுக்குள்ள தெருக்கள் வரும். ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த பாகங்கள் அப்படின்றது பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா, இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்கள் இல்லையா, அப்படி நீக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 80 பாகங்களில் 50 வயதிற்கும் 40 வயதிற்கும் குறைவானவர்களே நிறைய இடம் பெற்றிருக்காங்க அப்படின்றாங்க. இதில் என்ன சந்தேகம்னா, பொதுவாக பீகாரில் இருக்கக்கூடிய அந்த இறந்தவர்கள் தொடர்பான அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த புள்ளி வர போக்கிற்கு இது எதிராக இருக்கிறது. அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், 50 பேருக்கும் அதிகமான வாக்காளர்கள் இறந்து விட்டதாக சேர்க்கப்பட்டதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் 50 வயதிற்கும் குறைவானவர்கள் இருக்கின்றார்கள். The data reveals 80 assembly parts or polling stations across Bihar where death patterns defy demographic norms. பொதுவான மக்கள் தொகையில் அந்த இறப்பு விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, அதையும் விட இறந்தவர்களினுடைய எண்ணிக்கை இந்த வாக்காளர் பட்டியல்களில் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை சும்மா சொல்லிடலை. இப்படி சொல்லிட்டு 80 பார்ட்ஸில் பாகங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதை அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். உருது மத்திய வித்யாலயா சாகர் திரியா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பூத்தில், அது கஹால் கோவான் அப்படின்னு சொல்லிட்டு பகல்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட அந்த பூத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள 58 மரணங்களில்
50 அண்டர் த ஏஜ் ஆஃப் 50. 86.2% 50 வயதுக்கும் குறைந்தானவர்கள் தான் செத்துட்டாங்கன்னு சொல்லி டிலீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாந்த் தெரசா கன்யா மத்திய வித்யாலய் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிம் சம்பாரன் மாவட்டத்தில் 70 பேர் செத்ததாக சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. அதில் 51 பேர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 50, 84.3%. அப்புறம் மதராசா பிஷ்னாப்பூர் பைசி பூர்ணியா மாவட்டத்தில் 61 பேர் செத்துருக்கதாக போட்டிருக்காங்க. அதில் 48 பேர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 50. இந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இது எடுத்துக்காட்டு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெண்டர் பயஸ், ஆண்களை விட அதிகமாக பெண் வாக்காளர்கள் பட்டியல் இது நீக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? பொதுவாக ஆம்பளைங்க வந்துட்டு புலம்பெயர்ந்து, இல்லை பிள்ளைங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் புலம்பெயர்ந்து மற்ற மாநிலங்கள், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வேலை செய்ய போயிட்டாங்க, அங்கே இல்லை, ஆனால் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்திங்கன்னா இந்த டெலிஷனில் நிறைய பெண்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க 127 பாகங்களில் இந்த மாதிரி பெண்களினுடைய வாக்கு தான் அதிகமாக அழிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லும்போது அப்கிரேடட் மிடில் ஸ்கூல் ராமானியா போகார் கிஷான்கஞ்ச் மாவட்டத்தில் மட்டும் 105 அந்த ஒரு வாக்குச்சாவடியில் 105 பேர் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் 97 பேர் பெண்கள் ஒரு பூத்தில். அடுத்தபடியாக உச் வித்யாலயா அப்படின்ற ஒரு இடத்துல இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டாஸ் மாவட்டத்தில் 75 பேர் டெலிஷனில் 78 பேர் பெண்கள். அப்புறம் இன்னொன்று பக்சார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் 57 டோட்டல் டெலிஷனில் 52 பேர் பெண்கள். பாபான் மாதவ் மிடில் ஸ்கூல் சம்பாரா சரண் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 64 டெலிஷன் இருக்குது, அதில் 58 பேர் பெண்கள். இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த டெலிஷனில் இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அதில் நிறைய பேர் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவர்கள், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தெரியுதுங்களா அதில் பாஜக எப்படி இருக்குன்ட்டு? இது எல்லாம் ஒரு சாதாரண மக்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுபடியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அப்நார்மலி ஹை டெலிஷன் ரேட்ஸ் பேட்டர்ன். இதை பாருங்களேன், போல் ஸ்டேஷன்ஸ் வித் மோர் தென் 200 டெலிஷன்ஸ் ஃபார் எக்ஸீடிங் டிப்பிக்கல் ரேட்ஸு. சில பூத்தில் வாக்களிச்சு விட்டுருந்தாங்க, அது போன மக்களவை தேர்தல் வரைக்கும் வாக்களிச்சுட்டு இருந்த வாக்காளர்களில் 200 பேர் வரை செத்து போனதெல்லாம் இதில் டெலிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நவ்ரஜித் பிரதாமலிக் வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் 641 டெலிஷனில் டோட்டல் டெலிஷனில் 599 பேர் ஷிஃப்டடு, 39 பேர் டெத்ஸு, 3 ஆப்சென்ட்டு. மொத்தம் இருக்கக்கூடிய 641 டெலிஷன் ஒரு வாக்குச்சாவடியில் 641 டெலிஷன்ஸு. அதே மாதிரி கோபால்கஞ்சில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 626 பேரும் டோட்டல் டெலிஷன்ஸ் எல்லாரையும் நீக்கியிருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 605 டோட்டல் டிவிஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 639 ஷிஃப்டடு, 46 டெத்து. இதெல்லாம் எங்கேயாவது நம்பக்கூடியதாக இருக்கா பாருங்கள், ஒரு பூத்து சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸசிவ் டெத் ரிப்போர்ட்ஸ், மோர் தென் 100 டெத்ஸ் ரிப்போர்ட்டட் பர் பார்ட். அபவுட் 415 போலிங் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏற்கனவே ஓட்டு போட்டு இருந்தவங்கள 100க்கும் அதிகமானவங்க செத்து போயிருக்கிறாங்க. செத்து போனதை கணக்கு காட்டியிருக்கிறாங்க. ஆதர்ஷ் மத்திய வித்யாலயா அப்படின்ட்டு பூர்ணியா மாவட்டத்தில் அந்த பூத்தில் மட்டும் 181 பேர் செத்ததாக சொல்கிறாங்க. 97 மேல், 84 ஃபீமேல், ஆவரேஜ் ஏஜ் 54.9. அடுத்த பார்த்தீங்கன்னா ராஜகியா பாலிடெக்னிக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா 165 பேர் செத்ததாக சொல்லியிருக்காங்க. 82 பேர் மேல், 83 பேர் ஃபீமேல், ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ தெரியுங்கன்னா 48.5. வயசு இந்த வயசுலேயே கூட எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7216 பாகங்களில் எவ்வளோ பேர் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் டெலிஷன் ஆட்ரிபியூட்டட் டு டெத்து. நீங்கள் நல்லா கவனிங்க, 7216 பூத்தில் செத்து போனவங்க அப்படின்றவங்க 75% சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ராஜகியா பாலிடெக்னிக்கு பகல்பூர் 165 பேர் செத்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அவுட் ஆஃப் 166 டெலிஷன். வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட 166 பேரில் 165 பேர் செத்து போயிட்டாங்க, 99.4%. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உக்ரமிட் மத்திய வித்யாலயா அங்கே பார்த்தீங்கன்னா சரண் மாவட்டம் 162 பேர் டெத் அவுட் ஆஃப் 191 டெலிஷன்ஸ். 191 பேர் நீக்கியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா
162 பேர் டெத்து. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னீங்கன்னா, இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இன்னும் நிறைய இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாத 5084 பூத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை நம்பர் ஆஃப் ஆப்சண்ட் ஓட்டர்ஸ். அவங்க அங்கே இல்லை, அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி டிலீட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5000த்துக்கும் மேற்பட்ட பூத்து. இது எல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, இது எல்லாத்தையும் அவர் கடைசியில் சொல்கிறாரு, சீனிவாசன் ரமணி அதை சொல்கிறாரு, அவரை ரொம்ப பாராட்டணும். என்னதான் சம்பளத்துக்கு வேலை அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சு. இதெல்லாம் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன், இப்படியான ஒரு 4-5-10 ஆர்டிக்கல் வெளியிடுறதுக்கு அவர் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கணும். ஒரு பத்திரிகையாளர் தான் எனக்கு தெரியும், அவ்வளோ ஆழமான வேலையை செஞ்சுருக்காரு. 8 ஆஸ்பெக்ட்ஸ் அவர் கடைசியில் சொல்கிறாரு, இதெல்லாம் வெரிஃபிகேஷனே இல்லாத பண்ணியிருக்குது தேர்தல் ஆணையன்றாரு. எதை சேர்த்தாங்களோ அதையெல்லாம் வெரிஃபை பண்ணாதையே அப்படியே ஒத்துக்கிட்டு டிராஃப்ட் ரோலை வெளியிடுச்சு. அப்படி இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்படியெல்லாம் போச்சுன்னா 20 லட்சம் 30 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியுமா இதை எப்படி உள்ளபடியே இது ஒரு சிறப்பு தீவிர திருத்தம்னு எப்படி எடுத்துக்கிறது? திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க. கவலைப்படாத, அடி தூக்கி போடு, கட் பண்ணு, எடுத்துட்டு வா, இப்படியும் சொல்லி சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா இந்த வாக்காளர்கள் பற்றிய பொருளாதார நிலையெல்லாம் நாளைக்கு வரும். டெஃபினட்டாக அப்படியும் ஒரு அனாலிசிஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒருத்தரை வந்து செத்துட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டை போட்டு ஏற்றிடணும்னு வச்சுக்கோங்க, அது ஒன்று தேர்தல் ஆணையம் ஒன்று செக் பண்ணலாம் பார்க்க போகிறதில்ல. அப்படியே தான் ஆகிடும். அவர் போவார், இல்லையா அவங்களோடது வாக்காளர் பட்டியலில் இல்லையான்னு. இல்லைன்றது எப்படி இல்லை, எப்படி நீக்கப்பட்டேன், செத்துட்டான்னு கூட சொல்லி நீக்கப்பட்டிருக்கலாம் அந்த வாக்காளரை, அவருக்கு தெரியாது. இந்த லிஸ்ட்டில் 66 லட்சம் பேர் வெளியிட்டதுனால இவங்களாம் தெரியுது, இல்லாட்டி தெரிஞ்சிருக்காது. இதை மறைக்கிறதுக்கு தான் தேர்தல் ஆணையம் முயற்சித்தது. இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது மக்களே ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற பேரில் நடந்திருக்கு. இப்போ மற்ற இடங்கள்லாம் இதே தானே இருக்குது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை யார் செய்ய போகிறது? எப்படி இதற்கான வழி இருக்குது? பேசுவோம். இனி வரும் நாட்களில் அதை பேசுவோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.